பழங்கால எகிப்துல கிரிக்கெட் கத்து கொடுத்தேன். என்ன ஆச்சு தெரியுமா? ஒண்ணு, நீங்க பழைய எகிப்துக்கு கிரிக்கெட் பேக்கை எடுத்துட்டு டைம் டிராவல் பண்ணி போறீங்க. அங்க போய் கிரிக்கெட் பேட், பந்து எடுத்து கிரவுண்ட் பிளாஸ்டிக் எல்லாம் செட் பண்றீங்க. அவங்க கிட்ட சொன்னீங்க இது ஒரு விளையாட்டு, இதுல ஜெயிச்சா நான் உங்க பிரமிட் கட்ட ஹெல்ப் பண்றேன்னு. அவங்களும் சொன்னாங்க சரின்னு. ஆனா அங்க இருந்தவங்களுக்கு அது என்ன விளையாட்டுன்னே புரியல. நீங்க பேட்டால பந்தை அடிச்சீங்க. பந்து நேரா ஒருத்தன் தலையில பட்டுச்சு. அவன் அப்படியே சுத்தி சுத்தி நின்னுட்டு கேட்டான், பேரரசரே அந்த பிரமிட் ஏன் டான்ஸ் ஆடுதுன்னு. அவன் தலை சுத்துச்சு. பிரமிட் இல்ல, ரெண்டு ஒரு எகிப்திய காவலாளி தானும் விளையாடணும்னு பேட் எடுக்கிறான். முதல் பந்து தவறிடுச்சு. இரண்டாவது பந்து அடிக்க போனான். பேட் கையை விட்டு பறந்து பக்கத்துல இருந்த தண்ணீர் குடம் உடைஞ்சிடுச்சு. அவன் மட்டும் தரையில நின்னுட்டு சொன்னான், இந்த ஆயுதம் ரொம்ப ஆபத்துன்னு. ட்விஸ்ட், கொஞ்ச நாள்ல முழு எகிப்திலையும் கிரிக்கெட் ப்ராப்ளமா ஆகிடுச்சு. ஆனா யாருக்கும் விதி சரியா புரியல. ஒருத்தன் கேட்ச் பிடிக்க போனான், பந்தை நேரா முகத்துல வாங்கினான். மத்தொருத்தன் ஸ்டம்ப எடுத்துட்டு போனான், இது ஆட்டுக்குட்டி கட்ட நல்ல குச்சின்னு சொன்னான். கடைசியில எகிப்தியர்கள் கிரிக்கெட் விளையாடவே மாட்டாங்க. பேட்ல துணி அடிக்க ஆரம்பிச்சாங்க, ஸ்டம்பில் துணி காய வைக்க ஆரம்பிச்சாங்க.